நீ எல்லாம் எதுக்கு நடிக்க வந்த, உனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நிறையவே இயக்குனர் கிட்ட திட்டு வாங்கி பல வழிகளை கடந்து வந்த யார் இந்த நீ நான் காதல் சீரியல்ல நடிக்கிற ராகவ் அப்படிங்கிற முழு விவரங்களையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீ நான் காதல் சீரியல் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல ராகவ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்க நடிகர் பெயர் பிரேம் ஜேக்கப். இவர் ஒரு ஆக்டர், மாடல். 22/1991 மார்ச்ல தான் பிறந்திருக்காரு. இவருக்கு இப்போ 33 வயசு பக்கம் ஆகுது. திருவனந்தபுரம், கேரளா தான் இவருடைய சொந்த ஊர். ராகவ் அவருக்கு திருமணம் கூட ஆயிடுச்சு. ஆரம்பத்துல இவரு ஐடில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சினிமா ஆசை, சீரியல் ஆசை, நம்ம ஒரு நடிகர் ஆகணும் அப்படிங்கிற கனவெல்லாம் ராகவ் அவருக்கு இல்லவே இல்ல. சொல்ல போனா ஆரம்பத்துல ஒரு மாடல் ஆகணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஐடி வேலை கூட சும்மா ஆட்ஷூட், மாடல் இதெல்லாம் தான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரோட தம்பிக்கு தான் சினிமாவில் நடிக்கணும், சீரியல்ல நடிக்கணும், நாம ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசை. சின்ன வயசுல இருந்தே நிறைய கதாபாத்திரங்களை எடுத்து அவர் நடிச்சிட்டு வந்திருக்காரு மலையாளத்துல. ராகவ் அவருக்கு மாடல், ஆக்டர், அதாவது ஆட்ஷூட் தான் நிறையவே வந்திருக்கு. அதெல்லாம் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அதுலயே நல்ல வருமானம் வருது. அதுவே வேலையா மாறினதுனாலையும் நிறைய வாய்ப்புகள் வந்ததுனாலையும் அப்படியே வேலையை விட்டுட்டு முழுக்க இதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாரு. இதுல இவரு மாடலிங், ஆட்ஷூட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவருக்கு சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பும் வந்திருக்கு. சரின்னு சொல்லி சீரியல் ட்ரை பண்ண போயிருக்காரு. அப்ப இவருக்கு கேமரா எங்க இருக்கு, எப்படி டைலாக் பேசணும், எப்படி வந்துட்டு பார்த்து நடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே தெரியாதா. முதல் சீரியல் எல்லாம் நடிக்கும் போது பயங்கரமா திட்டு வாங்கியிருக்காரா. அப்ப டைரக்டர் என்ன சொல்லுவாரா, நீ எல்லாம் எதுக்கு நடிக்க வந்த, உனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, இங்க வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாராம். அதெல்லாம் இவரு கண்டுக்கவே மாட்டாராம். நாம ஒவ்வொரு விஷயங்களையும் கத்துக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா எனக்கு ஆக்டர் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் அப்ப இருந்தது கிடையாது. ஆட் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் வாய்ப்பு கிடைச்சது, அதை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இப்போ முழுக்க நல்ல நடிப்புகள் எல்லாம் கத்துக்கிட்டேன். நான் வந்து என்னோட வேலையில ரொம்பவே கவனம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல நீ நான் காதல் இந்த சீரியலுக்கு இவர் வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு நல்லாவே வரவேற்பு கிடைச்சிருக்கு. ராகவ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஜேக்கப் அவரு ரொம்பவே நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா இந்த சீரியல் அவருக்கு இன்னுமே நல்ல வரவேற்பை தமிழ் மக்கள் கிட்ட பெற்று கொடுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் கபனி அப்படிங்கிற ஒரு சீரியலா தான் முதல் சீரியலா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு 2-3 சீரியல் பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம தமிழ்ல நீ நான் காதல் சீரியலோட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவரோட குடும்பம் ரொம்பவே சிம்பிளான குடும்பம் தான். ரொம்ப சந்தோஷமா இவங்களோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. இவரோட தம்பி தான் சினிமாவில வரணும் அப்படின்னு சொல்லி நிறையவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா அவர் வழியா கூட நிறைய ஆட் ஷூட் எல்லாம் இவருக்கு வந்திருக்கு. அதனாலதான் அவரும் அதுல கவனம் செலுத்திட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ராகவ் அவருக்கு திருமணம் ஆயிருச்சு. ஆரம்பத்துல சிக் பேக் எல்லாம் வச்சுட்டு ஆட் ஷூட் எல்லாம் பண்ணும் போது ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருந்தாராம். இப்ப அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. யாரா இருந்தாலும் அப்படிதான், ஆரம்பத்துல நடிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லி என்னதான் எவ்வளவு திட்டு வாங்கியிருந்தாலும் இப்ப நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு முழு நேரமா இதுலயே கவனம் செலுத்திட்டு இருக்காரு. ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ண இவரோட நடிப்பு இப்ப சினிமா வரைக்கும் இவருடைய கனவா கொண்டு போயிருக்கு. சொல்ல போனா இப்ப நிறைய சீரியல் பண்ணணும், அடுத்தடுத்து நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு. நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டாரு நடிப்புலயும். இவர் மலையாளம்ல மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணாரு. அதுல ஹீரோயினா வந்து ஸ்வஸ்திகா அவங்க நடிச்சிருப்பாங்க. அப்பவே இவங்களுக்குள்ள காதல்னு ஏகப்பட்ட வதந்திகள் வந்துச்சு. ஆனா 2 பேரும் காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இவங்களுடைய வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல எந்த ஒரு கனவும் இல்லாம நடிப்புக்குள்ள வந்த ராகவ் அவருக்கு இப்ப நிறையவே கனவுகள் வந்திருக்கு. சோ இவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்க நம்ம சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நீ நான் காதல் சீரியல் ராகவ் அவரை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் யாரோட பயோகிராஃபி போடலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.